ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்பாத தேவன். இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா ஒருத்தன் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவில் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு பெரிய பங்களா இருக்குது, கார் இருக்குது, பணம் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, அது எல்லாவற்றையும் விட என்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. ஆண்டவரே சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்படின்னா நான் பேசுவேன், என் ஆடுகளுக்கு அந்த சத்தம் கேட்கும். ஸோ அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால தான் உபாகமம் 28:1 போட்டிருக்கு, என் சத்தத்தை கவனமாய் என் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும்போது அப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும். உலகம் கையில் வச்சுட்டு நான் பெரியாள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே தேவ சத்தத்தை கேட்குற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து பலிச்சிரும், விரட்டிட்டு வந்து அவன் வாழ்க்கையை நிரப்பிடும். அதனால தான் கடவுளுடைய சத்தம், அதனால தான் புத்திமானுக்கு அறிவு லேசாய் வந்துடும், பேசிகிட்டு இருக்கும் போதே கிடச்சிரும். இதுதான் என் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கான தீர்வு. அப்படி தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இது மனுஷ சத்தம் இல்லை, தேவனுடைய சத்தமாகவே நீங்கள் விசுவாசித்து எதிர்பார்த்து இருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஏமாற்றாத தேவன். அவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியங்களை குறித்து நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எந்த ரூபத்திலும் தீமை செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லா விஷயங்களிலும் அவர் நமக்கு நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அதுலேயும் இப்போ விசேஷமாக பண விஷயத்தில் பாருறோம். ஏன் இதை இவ்வளோ நாட்கள் பேச வேண்டி இருக்குன்னா, ஜனங்கள் அவ்வளவு தேவையோடு கூட இருக்கிறார்கள். அதனால தான் அதில் அப்படி ஆணிவேரில் இருந்து அதை எடுத்து பேச வேண்டிய. கர்த்தர் அந்த ஏரியாவில் எப்படி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். வெறும் பண தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறார், அது இருக்கிறதுலே லீஸ்டானது. ஆனால் அது சந்திக்கப்படாதனாலேயே நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், 90% பிரச்சனை. அந்த தரித்திரம், அந்த ஏழ்மை, அந்த சிறுமை. அப்போ இது உடைக்கப்படும் போது மற்ற எல்லாமே சரியாக்கப்படுது. பணமே இல்லை அப்படின்னா வியாதிக்கும் ஜெபம் பண்ணணும், பசிக்கும், ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லியும் காத்திருந்து நான் ஜெபிக்கணும், கடவுளை தான் நம்பணும். எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே எனக்கு ஒரு மரியாதை இல்லை, என் குடும்பத்தில் எனக்கு பணம் இல்லாதனால யாரும் என்னைய நேசிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னைய கனப்படுத்த மாட்டேங்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குறைச்சலுக்குள்ளே இருந்து வருகிற தீமை. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு தேவையை சந்தித்தா மற்ற எல்லா தேவைகளும் சரியாக சந்திக்கப்படுறோம். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். எப்படி ஆண்டவர் உம்முடைய நோக்கம் என்ன, அடுத்து என் வாழ்க்கையினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு, அடுத்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இதை வச்சு நான் என்ன செய்யணும் உங்களுக்கு. அந்த எல்லைக்குள்ளே நம்ம போகணும். உட்காந்து நான் எனி டைம் நான் ஆண்டவரை நான் சார்ந்து வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு தாழ்மையை கொடுத்துருக்கிறார், ஏழ்மையை கொடுத்துருக்கிறார், தரித்திரத்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதில் ஒரு உடன்படிக்கையே பண்ணுறார். அந்த உடன்படிக்கை செழிப்பினுடைய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டை அடித்து காட்டினார். அதனுடைய ரத்தத்தில் போய் உன் சந்ததி எப்படிலாம் இருக்க போகுது, ஒரு தேசத்தை நான் உனக்கு தருவேன், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும். இதெல்லாம் வாக்கு பண்ணுறாரு. இதெல்லாம் ஆபிரகாம் கேட்கவே இல்லை. சும்மா நம்மளை போல் ஒரு ஓரமாக இருந்த ஒரு மனுஷனை கூட்டு கொண்டு வந்து அவனுக்கு இவ்வளவு வாலண்டியராக உடன்படிக்கை பண்ணி அந்த செழிப்பினுடைய ஐஸ்வர்ய உடன்படிக்கையை பண்ணி அவனுக்கும் அவன் சந்ததியும் எப்படிலாம் வாழப்போதுங்கிற வரைக்கும் ஆண்டவர் அதை தரிசனமாய் காட்டுகிறார். அப்போ அந்த உடன்படிக்கையினுடைய மேன்மையை உபாகமம் 8:18 போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தருகிற தேவனாகிய கர்த்தர் நான். உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. அப்போ உடன்படிக்கையின் மக்களுக்குத்தான் தேவன் தருகிற அந்த ஐஸ்வர்யம். அப்போ அந்த உடன்படிக்கைக்குள்ள ஒருத்தரை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன செய்யறது? அப்போ ஆபிரகாம் கேட்கவே இல்லை, இவ்வளவு எதுக்கு ஆண்டவரே, எனக்கு காலையில் 4 இட்லி போதும், மதியத்துக்கு கொஞ்சமாக சாதம் போதும், நைட்டு 2 சப்பாத்தி போதும், எதுக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யம்? அதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுது. அப்போ உங்கள் தேவைக்காக ஆண்டவர் உங்களுக்கு தர்றதில்ல, ஆழமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு தேவை உங்களால் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆமென். உங்களால் கர்த்தருக்கு ஒரு தேவை உண்டாயிருக்கு. இந்த பூமியில் பரலோகத்தினுடைய கரன்சி வேலை செய்யாது. அப்போ இந்தியாவுடைய கரன்சி வேலை செய்யணும். அப்போ இந்தியாவுடைய கரன்சி உங்கள் கையில் வேணும். ஏன்னா நீங்கள் தான் தேவ சத்தத்தை கேட்குற ஆளாக இருக்கிறீங்க. அப்போ உங்களால் மட்டும்தான் தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற முடியும். அப்போ ஆண்டவர் தன்னுடைய எண்ணங்களில், சிந்தனைக்குள்ள
மகா பெரிய ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு தேவையோடு கூட இருக்கிறார். அந்த தேவையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ அந்த தேவையை நிறைவேற்றணும் உங்களுக்கு அவ்வளவு தேவைப்படுது. அதனால தான் ஆபிரகாம் கேட்காத அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை அவருக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு தரணும், ஏன் இவ்வளோ ஆசைப்படுறார்? அந்த ஆசையை நானும் ஆசைப்படாத வரைக்கும் அது நடக்காது. 2 பேர் சேர்ந்து போலேன்னா அவங்க போக வேண்டிய எல்லைக்குள்ள அவங்களால போக முடியாது, ஒருமனப்படாவிட்டால். அப்போ நானும் தேவனும் ஒருமனப்படுறோம். ஆண்டவரே, என்னை எதற்காக அழைத்தீர், எதற்காக என்னை ரட்சித்தீர், எதற்காக இப்படிலாம் என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஒரு தெய்வத்தினுடைய தேவையை உணர்ந்து செயல்படணும். அநேகரை இந்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மகாபெரிய ஒரு திட்டம், சுவிசேஷத்திற்கான திட்டம் தேவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. அது எப்படி நிறைவேற்றப்படும்? என்னைய கழுவி, என்னைய அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் மாற்றி, அவருடைய ரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி, என் சாபம் தலைமுறை, எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா எல்லாருடைய சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இயேசுவினுடைய அந்த ரத்தம் என்னை சுத்தமாக்கினதுக்கு அப்புறம் அவர் சொல்றது என்னன்னா, இந்த எல்லைக்குள்ளே நீ வந்துடணும். என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கங்களுக்காக. இது வரைக்கும் நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத, உனக்கே உன் வாழ்க்கை பிரயோஜனமா இல்லை, எனக்கே என்னை கண்ணாடியில் பார்க்கும்போது வெறுப்பாக இருக்குது. என்ன நான் பெருசாக வாழ்ந்துட்டேன், என் வயசில் யார் யாரும் என்னென்னமோ பண்ணிட்டு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி நம்மளே வெறுத்துக்கிட்டு இருப்போம். அதனாலே நம்மளே தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். யாரோடையும் போய் உட்காந்து பேச முடியாது, தாழ்வு மனப்பான்மை உள்ள இருக்கும். அதுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் என்னையை தேடி வந்து கழுவி சுத்திகரித்து தனக்கு பக்கத்தில் என்னை கொண்டு வந்து அவரோடு கூட உட்கார வச்சு எண்ணங்கள் சிந்தனைகளில் அவருடைய எண்ணங்களை கொடுத்து அவருடைய ஆசை, அவருடைய நோக்கங்கள் இந்த பூமியில் நிறைவேற்று அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அநேகரை இந்த உடன்படிக்கைக்குள்ள, இந்த பாவ மன்னிப்புக்குள்ள நடத்துறதுக்குள்ள என்னை ஒரு பார்ட்னராக இந்த பிஸ்னஸில், காஸ்பல்ங்கிற அந்த பிஸ்னஸில் என்னைய ஆண்டவர் ஒரு பார்ட்னராக எடுத்திருக்கிறார். அதனால தான் உங்களுடைய தொழில் ஸ்தலங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. அதனால தான் உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திக்கிறது நிஜம். ஆனால் அது மாத்திரம் போதாது, அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய திட்டத்தில் ஏதோ உங்கள் கையில் ஒரு 10 ரூபா இருக்குது, அந்த 10 ரூபாயில் 5 ரூபாயை கொண்டு வந்து போட்டுட்டு என்கிட்ட இருக்கிறதுல நான் கொடுத்துருக்குறேன், அந்த உங்கள் குறைச்சலில் இருந்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் அழைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம இப்படிலாம் பழக்கப்பட்டு அது ரொம்ப நல்லதுன்னு வேற நினச்சிட்டோம். அது இந்த லெந்து டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிட்றதில்ல, அந்த சிக்கன் காசை எடுத்துக்கொண்டு போய் உண்டியலில் போட்டுறது. அது ஒரு 40 நாளைக்கு தான். 40 நாளில் இந்த 4 வாரத்து காசு என்ன பத்தம், அதை உண்டியில் போட்டு அதை பொறுப்பாக கொண்டு போய் காணிக்கையில் போட்டுறது. இப்படி பழகிட்டோம். எப்படி? நம்ம குறைவிலிருந்து கொடுத்தே பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் ஆண்டவர் அப்படி உங்களை ஒரு நாளும் அழைக்கல. உங்கள் குறைச்சலை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது தான் எதிர்பார்க்குறாரு ஒழிய உங்கள்கிட்ட இருந்து எப்படி வாங்கலான்னு எதிர்பார்க்குற ஆண்டவர் கிடையாது. அப்போ எப்படி தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய ஆசை, தன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார்னா, உங்களை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தாவே என் சிறுமையிலிருந்து, என் தரித்திரத்திலிருந்து, என் குறைச்சல்ல இருந்து நிறைவாக்குகிற தேவனாகி உம்மை நான் நம்புகிறேன், சிலுவையினுடைய சிந்தப்பட்ட ரத்தம் என் தரித்திரம் சிலுவையில் போயிருக்குங்கிறத விசுவாசித்து அளவற்ற அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தாவீதை போல, ஆண்டவரே இது எல்லாமே நீர் தந்ததை நான் உமக்கு தருகிறேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள நிறைவிலிருந்து கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அப்போ குறைவிலிருந்து கொடுக்கறது, ஏற்கனவே நிறைய உபதேசங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். உங்கள் குறைச்சலின் மத்தியில் கர்த்தருக்கு கொடுப்பது எப்படி? சாரி பார்த்து விதவை எப்படி கொடுத்தா, அந்த 5 அப்பம் 2 மீன் எப்படி பெருகுச்சு? அப்போ குறைச்சலிருந்து கொடுக்கறது எப்படின்னே நிறைய கேட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. ஏன்னா கொஞ்சம் அதிர்ச்சிகரமான சில செய்திகள் ஆண்டவர் சொல்கிறார். எப்பயுமே தேவன் ஒரு நோக்கம், ஒரு ஆசை, ஒரு விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவாரானால் அது எல்லாமே என்னுடைய மூல அறிவுக்கு ஏற்பட்டதாய் நிச்சயமாய் இருக்காது. வேதத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குமானால் நிச்சயமாய் அது தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பமாக இருக்கும். இன்னைக்கு இந்த உடன்படிக்கைக்கு வெளியில, அதாவது உடன்படிக்கை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத அல்லது இயேசுவுக்கு விரோதமாய் பாவத்தில் வாழ்கிறவர்கள் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. சில நேரங்களில் நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகிடுறோம். நம்மளும் அவரை போல இப்படி ஆனால் இப்படி பண்ணிடலாம், இதை செஞ்சால் அப்படி ஆயிடலாம், என்ன ஒரு இன்ஃப்ளூன்ஸான ஆளாக மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு விரோதமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம அவங்க மேலே பொறாமல் வர ஆரம்பிச்சிடும். அவங்களையும் நம்ம பின்பற்றுற மாதிரியான
சில வழிகளெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் வேதம் சொல்லுது, அவர்கள் மேலே பொறாமை கொள்ளாத, ஏன்னா அவனுடைய முடிவு என்னன்னு உனக்கு தெரியாது, அதனால அவன் வழியை எதுவும் கற்றுக்கொள்ளாத. தப்பான விஷயத்தில் பணத்தை சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு மாதிரி பிரமிப்பா. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய காரில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த பந்தாலாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளும் அப்படி ஆயிடலாமோ, நம்மளும் அப்படி செஞ்சிடலாமான்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு டெம்டேஷனை கொடுக்கும். அப்படி கொடுத்துட கூடாதபடிக்கு வேதம் அதையும் அழகா சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு விசேஷமா பாவியின் ஆஸ்தியை தேவன் நீதிமானுக்கு எடுத்து தருகிற ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எப்பயுமே ஒரு காரியத்தை குறித்து தானே ஒரு தீவிரம் இல்லாமல் உங்களால் அந்த எல்லைக்குள்ளே போகவே முடியாது. எந்த ஒரு விஷயங்களை குறித்து படிக்கணுமா, அதுக்கு ஒரு தீவிரம் வரணும். டெய்லி அப்பா அம்மா வந்து படிச்சியான்னு சொல்லி கேட்கும் போது அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரிசல்ட் இருக்காது. ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது அந்த பிள்ளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுணர்வு, ஜெயிச்சிடணும், இந்த தடவை இந்த மார்க் எடுக்கணும்னு சொல்லி தீவிரப்படுற அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். அதே போல் தான் பிஸ்னஸ்லையும். எனக்கு ஒரு 1000 ரூபா கிடச்சிச்சு, அப்பாடா எப்படா சட்டரை சாத்தலாம், கடையை மூடலான்னு சொல்லிட்டு இருக்கிற ஆள் பெரிய அளவுலலாம் சாதிக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, ஒரு தீவிரம். அதே போல தான் ஆவிக்குரிய ஜீவிதம். என்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ, இன்னிலிருந்து நான் ஒழுங்காக நான் என் வீட்டில் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் அந்த தீவிரத்தை உடைக்கிறதுக்கு இன்னொருத்தன் தீவிரம் காட்டிட்டு வருவான். வராத விருந்தாடி அன்னைக்கு தான் வருவான். நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலையெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து போகும். அன்னைக்கு தான் ஏப்பா இதை போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கரெக்டாக அந்த நேரத்தில் கரண்ட் போகும், கேஸ் எல்லாம் காலியாகும், நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு முன்னாலேயே அந்த தீவிரத்தை விட உங்கள் தீவிரம் இன்னும் அதிகமாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பூமியில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. கடவுளுடைய அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுல சோர்ந்து போகாமல் அசட்டையாய் நினைக்காத அளவில் ஜெயிக்கிறவர்கள் யார் அப்படின்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதான் விசுவாசத்துக்கு எப்பயுமே ஒரு பிடிவாத குணம் ஒன்று இருக்கும். என் தேவன் சொல்லி இருக்கிறார், அதுக்கு எதிர்மறையாக இருக்கிற எதையும் நான் பார்க்க போறதில்லை, சிந்திக்க போறதில்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றது தான், வலதுபுறம் இடதுபுறம் சாயாத. ஏன்னா நீ இங்கே பார்த்த அப்படின்னா உன்னைய அது எல்லாமே உன் வேகத்தை எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய அளவில் அது இருக்கும். தீவிரம் காட்டு. நீ எதற்காக பிடிக்கப்பட்டா, என்ன வேலை இந்த வயசுல, அந்த வயசுக்கு உண்டான அந்த வேலையை செய்யறதுல எவ்வளவு நீ தீவிரம் காட்டுற, நேரத்தின் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துறேன். இல்லை என்டர்டெயின்மெண்ட் அதுவும் நமக்கு தேவை, அதுவும் நமக்கு தேவைன்னா கடைசியில் வாழ்க்கையை என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடுது. மற்றவெல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிரும். இயேசுடைய ரத்தம் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், வார்த்தை இருக்கலாம், நல்ல சபைக்கு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில் தோத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் இது உங்களுடைய பாற்று. தேவன் அவருடைய பங்கை சிலுவையில் முடிச்சிட்டார், உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார். இன்னைக்கு உடன்படிக்கையுடைய அறிவும் வருது. ஆனால் இந்த அறிவு வரும் பொழுது இது எனக்குரியது. ஒரு தெய்வம் எனக்காக நான் நன்றாய் வாழ்வதற்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய காரியத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? உள்ளுக்குள்ள ஒரு தீவிரம். ஆகையினால தான் இந்த பண விஷயத்துக்கு விரோதமாய் தேவன் அளவற்ற அந்த ஐஸ்வர்யத்தை அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த தீவிரத்தை உடைக்கிறதுக்காகவே தேவன் தரித்திரத்தை கொடுத்து உங்களை சோதிக்கிறார். தரித்திரத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களை புடம் போடுகிறாருங்கிற செய்தியும் அதிகமாக தீவிரமாக வரும். அப்படி வரும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கிறணும், அது எந்த ரூபத்திலும் என் இருதயத்துக்குள்ள என் காதுக்குள்ளே வந்துடக்கூடாதபடி விலக்கி விடுற அந்த ஆப்ஷனே வச்சிருக்கிறாங்க இல்லையா? மிந்தியாவது டிவினா ரிமோட், மிந்தியில் அந்த சற்று போட்டு மூடி திறப்பாங்க, எந்திரிச்சு போய் சொடக்குன்னு திருக்கணும் சேனல் மாத்துறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் சோம்பல்தனம். அதுக்கப்புறம் இப்போ ரிமோட்டே வந்துருச்சு. இன்னைக்கு செல்லில் பார்த்துட்டு இருக்கிறோம். தூக்கி விட்டுருங்க. என்ன தேவையில்லாத தரித்திரத்தை யாராவது எந்த ரூபத்திலையாவது தேனை தடவிட்டு வந்து பேசினா கூட தூக்கி விட்டுறோம். எந்த ரூபத்தில் வரும். ஏன்னா நம்ம ஒரு தீவிரத்துக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய தேவைங்க அது. இது பாவம் இல்லை. அனைவருக்கு அது சரியாத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இவர் பேசுறது சரிதானான்ற மாதிரி சந்தேகப்பட வேண்டாம். வேதத்திலே தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப தேவனுடைய காரியத்தில் தீவிரம் இருக்கணும். என்னைக்கு நீங்க நேரத்துக்கு சபைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் சபைக்கு வரக்கூடாத காரியங்களாம் நடக்கும். ஏன்னா வந்தா உங்க உலகமே மாறிடும். மாறிடக்கூடாதபடி நம்ம அதை நினைச்சுக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஆனால் இல்லை,
விஷயம் அந்த பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு லேசானது இல்லை. உங்கள் வாழ்க்கை மாறிடும், உங்களுடைய உலகமே மாறிடக்கூடாதபடிக்கு. அது பிசாசுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அன்னைக்கு தான் எல்லா தடையும் வரும். அது வரைக்கும் ஒழுங்காக பைக் ஓடிக்கிட்டு இருக்கும், அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகாது. அன்னைக்கு தான் வீட்டு சாவி தொலைஞ்சு போகும், வச்ச இடம் தெரியாது. கிளம்புற நேரத்தில் தான் பிள்ளைங்க எதையாவது சேட்டையை கொடுக்கும். எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு தீவிரம் இருக்குது. வரணும்னு நான் தீவிரப்படாத வரைக்கும் அந்த எல்லைக்குள்ள உங்களால் வர முடியாது. ஆனால் தீவிரப்பட்டு பாருங்கள், பின்னாடி பரலோகத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது தெரிய வரும். என்ன ஆனாலும் சரி, அந்த டயத்துக்கு நான் போகிறேன், என்ன ஆனாலும் சரி, இப்படி நான் படிக்க போகிறேன், என்ன ஆனாலும் சரி, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிற அந்த தேவனை நான் துதிக்கிறேன். அந்த பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே, விசுவாசிக்க போகிறேன். சில நேரங்கள் நாமளே குறைவுபட்டுக்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கலை. அவர் எங்கேயோ ஒரு விஷயத்தில் தீவிரப்பட்டு ஓடி ஓடி என்னென்னமோ பண்ணுறாரு. தீவிரம் உள்ளே இருக்குது. இதை செஞ்சு பார்க்குறாரு, அதை செஞ்சு பார்க்குறாரு, அதை என்னமோ செய்கிறாங்க உள்ள. அதனால தீவிரப்படுறதுனால அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நம்ம இங்கே இருந்துட்டு என்ன நினச்சிடறோன்னா அவங்களுக்கெல்லாம் நடக்கும், எனக்கு நடக்காது. தீவிரம் இருக்குதா கடவுளுடைய காரியத்தில், தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுல, அதுக்கு கீழ்ப்படுகிறதுல. அப்போ செழிப்பு விஷயத்திலும் தீவிரம் காட்டுறவர்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். போட்டிருக்கா? என்னுடைய பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அதாவது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஆண்டவரே வித்ட்ரா பண்ணி அதை எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாத்திர ஒரு வேலையை செய்கிறார். நீதிமானுக்காக. யார் நீதிமான்? எப்படி? இயேசுனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நீதிமான்கிற அந்தஸ்தனுக்கு தேவன் தந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரியணுதில்ல. அப்போ இதை எப்படி செய்கிறார் ஆண்டவர்? வாசிங்க 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 28:8. அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குறவனுக்காக அதை சேகரிக்கிறான். பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் இப்படி செய்யற? ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது? தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற வசமாய். அவனுக்கு என்னன்னா, அவன்கிட்ட கொடுத்தா எல்லாம் பத்திரமா வச்சிருப்பான், அவன் கூட யூஸ் பண்ண மாட்டான். ஒரு பாவி ஆஸ்தியை சேர்க்கும் போது பாருங்களேன், அது குறைஞ்சிரும் சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா வச்சிருப்பான். ஆனால் அவ்வளோத்தையும் சேர்த்து மூட்டை கட்டி அதை புதையலாக்கி அதுக்கு மேலே என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வெளியில் தெரியாத அளவுக்கு ஒழிச்சு வைக்கிறதுக்கு அவனுக்கு அழகாக அந்த அறிவெல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் ஒழிச்சு வைக்கிறதுக்காக அந்த பூமியினுடைய செல்வங்களை ஆண்டவர் உண்டாக்கலை. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஆசை தன்னுடைய விருப்பத்திற்காக அந்த பூமியில் எடுத்து பயன்படுத்தப்படும்படி தான் பூமியினுடைய எல்லா செல்வங்களும் படைக்கப்பட்டது. அதனால தான் இப்படி அவனுக்குள்ள பாவியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கத்தான் அவன் பிரயாசப்படுவான். 4 பேருக்கு அது பிரயோஜனப்படணும், 4 பேருக்கு அது கொடுக்கணும், 4 பேர் வாழ்க்கை மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஆசைலாம் அவனுக்கு இருக்காது. ஏன்னா பாவத்தில் இருக்கிறதுனால அந்த சுயநலம் அதிகமாக இருக்கும். அப்போ அவனுக்கு சேர்த்து குவித்து வைக்கக்கூடிய தொல்லையை கொடுக்கிறார். அது அவனுக்கு தொல்லை. ஆனால் அந்த தொல்லை அவன் இன்பமாக நினைப்பான். ஏன்னா என் அக்கௌண்ட் பெருகிக்கிட்டே இருக்கு, எனக்கு சொத்து பெருகிக்கிட்டே இருக்குன்னே நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அதுக்கு மத்தியில் தெய்வம் ஒரு காரியத்தை பார்க்குறாரு. அதனால தான் பைபிளை வாசிக்கும் போது கடவுளுடைய ஆங்கிள் இருந்து பைபிளை பார்க்கணும். இதெல்லாம் அநியாயம் இல்லையா, இதெல்லாம் அக்கிரமம் இல்லையா, அவன் எவ்வளவு தூரத்துக்கு பிரயாசப்பட்டிருப்பான். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு நீதிமான் பாவி. இங்கே விஷயம் நீங்கள் படுற பிரயாசங்கள்லாம் இல்லை, நம்மளை விட நிறைய நல்லவங்க வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். காரணம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் நீதிமானாக இருக்கிறேன். அதனால தான் இது ஒரு இரத்த சம்பந்தமான ஒரு உறவுக்குள்ள உள்ள வந்திருக்கிறோம். அப்போ பாவியின் ஆஸ்தியை தேவன் நீதிமானுக்காக கொடுக்கிறார். தன் பார்வைக்கு நல்லவனாய் இருக்கக்கூடியவன் அவன் வசமாய் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றார். உடன்படிக்கை எவ்வளவு பெரிய வேலையை செய்து கடவுளுடைய காரியங்களை செய்யறதுக்கு, சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நானே ஓடி நானே உழைச்சு நானே வேர்வை சிந்தி முடியாது. அவ்வளோ பெரிய தேவை இருக்குது, இந்த சுவிசேஷத்தினுடைய தேவை.
அப்ப அதுல அவரை விசுவாசிக்கிற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தி, அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து, இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பாவியெல்லாம் நல்லா இருக்கிறான், கடவுள் அறியாதவெல்லாம் நல்லா இருக்கிறான். அதனாலதான் சொன்னாரு, அவனுடைய முடிவு என்னன்னு தெரியாது, அவனை குறித்து நீ பொறாமப்படாத, அவனுடைய வழிகளை எதையுமே நீ கற்றுக்கொள்ளாத, ஏன்னா உன் வசமாய் அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் எனக்கு தெரியும். யோபு 27:16, அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? இப்படிலாம் வசனம்லாம் இருக்குன்னு தெரியுதா? கர்த்தர் விடுதலையாக்குறார், கர்த்தர் சுகமளிக்கிறார், கர்த்தர் அன்பாக இருக்கிறார், கர்த்தர் மன்னிக்கிறார். கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் பைபிளை வாசிக்க பழகுங்க. ஆண்டவர் எப்படிலாம் பின்னாலேருந்து வேலை செய்கிறாரு. அவங்க எப்படி வச்சிருப்பாங்களாம், புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். குற்றமில்லாதவர்கள் யாரு? குற்றமில்லாதவர்கள் ஏன்? இயேசுனுடைய சிந்தப்பட்ட அந்த இரத்தம், பாவம் உண்டு என்கிற மனசாட்சி, அதை அழுக்கிற கழுவி குற்ற மனசாட்சியிலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறதுனால இன்னைக்கு நான் செஞ்ச பாவங்கள் ஏராளமா இருக்கலாம், ஆனா இயேசுனுடைய சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு கீழே வரும் பொழுது தேவன் உங்களை பாவியா இல்லை, உங்கள் பாவத்தை அவர் மறதி கடல்ல தூக்கி எரிஞ்சிருக்கிறார். அது இன்னைக்கு அது குலைக்கப்பட்டதா இருக்கிறது. எந்த ரூபத்திலும் சத்துரு உங்களை குற்றம் சாட்ட முடியாதபடி நீதிமானாய் மாற்றி இருக்கிறதுனால இன்னைக்கு முதல்ல நீங்க அதை விசுவாசிக்க பழகணும். குற்றமில்லாதவன் உன் பணத்தை பங்கிட்டுக் கொள்வான். அப்ப யாரோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்து, அவனுக்கு வேலையே அதுதான், வாழ்க்கையினுடைய நோக்கமே அதுதான், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். மனைவிக்கு டைம் கொடுக்கறது இல்லை, பிள்ளைக்கு எந்த ஒரு காரியங்களும் கற்றுக் கொடுக்கவும் நேரம் கொடுக்கறது இல்லை, தன்னுடைய உடம்பை பார்க்க மாட்டான், உலகத்தில் மற்றவன் எப்படி நல்லா இருக்கானா அதெல்லாம் தெரியாது, அப்பா அம்மா எப்படி தெரியாது. ஒரே நோக்கம் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இப்படி சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். ஆனால் ரொம்ப லேசா ஆண்டவர் சொல்லி அப்படி வச்சு இப்படி அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இது உடன்படிக்கையினுடைய பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் அவங்கெல்லாம் அப்படி முன்னால் போயிடுறாங்க, பெரிய ஆளாக ஆயிட்டாங்க, அவன் தான் பெரிய வீட்டை கட்டிட்டாரு. நமக்கு உள்ளுக்குள்ள அப்படி பண்ணக்கூடாது. ஐயோ பாவம், அப்படிதான் பார்க்கணும். ஏன்? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது, வருஷங்கள் வீணா போயிடும். அவ்வளவு வருஷங்கள் சேர்த்து சேர்த்து சவதரிச்சது. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு? அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒருத்தனுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் போது தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட இப்போ இவன் கையில் கிடைச்ச உடனே இவனும் ஒரு மூட்டையை கட்டிட்டு பூட்டி அரைக்கில் வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள், ஜீசஸ் கிஃப்ட்னு சொல்லி உங்கள் பீரோவில் ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஓட்டிக்கிட்டு பீரோக்குள்ளே பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு. தேவனுடைய காரியங்களுக்காக என் பிள்ளைகள் எடுத்து கொடுக்கத்தக்கதாய் இதெல்லாம் ஆண்டவர் அதுக்கு அந்த ஒரு நோக்கத்துக்காக இதெல்லாம் செய்கிறார். அதனால தான் தன் பார்வைக்கு நல்லவனாய் இருக்கும் வசம். அப்போ அந்த தன் பார்வைக்கு யார் நல்லவனா பார்க்குறாருன்னா, தேவனுடைய ஆசைகள் விருப்பங்களை யார் உள்வாங்கி அதற்காக தீவிரப்படுறானோ அவனுக்காக. அப்போ ஒருத்தன் சேர்த்து வச்சதை எடுத்து இன்னொருத்தன் கொடுக்குறான்னா இவனும் கொண்டு போய் சேர்த்து மூட்டை கட்டிட்டு அதுக்கு மேலே ஏறி உட்கார்றதுக்கு இல்லை, தேவ காரியங்களுக்காக செலவு செய்யப்பட, பிரயோஜனப்பட. ஏன் அப்படின்னா பரலோகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. இயேசுவை இந்த பூமியில அனுப்பி அவரை இந்த பூமியில அடிக்க ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்த வச்சு சிலுவையில் அரைஞ்சு அவரை பாதாளத்தில் இறக்கி இன்னைக்கு உயிரோடு கூட கொண்டு வந்த இந்த நல்ல செய்தி உலகம் முழுவதும் கடந்து போறதுக்காகவே பரலோகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இணைப்புல இணையும் பொழுது ஒவ்வொருத்தரையும் தேவன் அதற்காகவே பயன்படுத்துறார். அதனாலதான் ஆண்டவருடைய ஆசைகள், அந்த விருப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நான் வர்றேன், ஆண்டவரே என் காரியமா யார் போவா? ஆண்டவரே கேட்கிறார், ஏன் காரியமா? இது வரைக்கும் நீ உன் காரியமா வந்துட்ட, ஆனா ஏன் காரியமா இங்க யாரையாவது அனுப்புறதுக்கு பார்த்தா எவனையுமே காணாமே. அப்ப ஆண்டவரே உம்முடைய காரியங்களுக்காக, உம்முடைய நோக்கத்துக்காக நான் ஐஸ்வர்யவனா வர்றேன். என்னுடைய ராஜ்யம் கட்டப்படணும். உமக்கு அவ்வளவு பெரிய தேவை இருக்குது ஆண்டவர், உமக்காக என்னை ஐஸ்வர்யவனாக மாற்றும். இதுக்கு முன்னால வரைக்கும் ஆண்டவரே எனக்காக ஐஸ்வர்யவனா மாற்றுன்னு சொல்லி இருந்தோம். ஏன் தரித்திரம் தொலையிட்டேன், ஏன் ஏழ்மைத்தனம் மறையிட்டேன்னு.
ஆனால் உள்ள வந்து பார்த்தா அவருக்கு பெரிய ஒரு ஆசை இருக்குது. உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் கடந்து போகணும். அப்போ ஆண்டவர் அதுக்கு நம்மளை அப்படி விரும்பி வர்ற அந்த தீவிரத்தோட வர்ற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்பயுமே தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை பழக்கு வைக்கிறார். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல கையை தர. இப்போ நானே ஒரு பொருளை உங்களுக்கு தர்றேன், நீங்கள் எப்படி வாங்குவீங்க? இப்படி மூடிக்கிட்டு எந்த பொருளையும் வாங்க முடியாது. முதல்ல நீ தர. அதைத்தான் ஆண்டவர் பழக்கிறார், இந்த விசுவாசத்தை பழக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த காணிக்கை, அந்த தசம பாகம்னு சொல்லி என் இருதயத்தை திறக்க வைக்கிறார். இது விதையாய் மாற்றி அந்த விதையை அறுவடையாய் தேவன் கொடுக்கும் போதும் நான் கையை திறந்து தான் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் நீ திறந்தாத்தான் நான் தரவே முடியுன்றாரு. ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ். இப்போ உங்கள் பக்கத்தில் நிறைய ஆக்சிஜன் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ஆக்சிஜன்லாம் இப்போ குறைய போகுது. ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். வந்துட்டாலே என்ன நினைப்போம்? ஒரே இழுவையாக பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கூட கிடைக்கக்கூடாது, நான் உயிரோடு இருக்கணும். ஒரே இழுவையை இழுத்தே அப்படி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், என்னாகும்? அடக்காராதனை தான் நடத்தணும். ஏன்? இழுத்தே வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல, விடணும். இல்லை பக்கத்தில் உள்ள ஆள் மூசு மூசு நிறைய இழுக்கிறாரே, அப்போ எனக்கு வேண்டிய ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு நாள் அது நடக்காது. தேவன் ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவனாக இருக்கிறார். அது ஒரு பிரமாணம். முதல்ல கடவுள்கிட்ட வரும்பொழுது கையை திறந்து பழகுங்க, பயப்படாதீங்க. இது போயிடுச்சுன்னா, ஏமாத்திட்டாங்களோ வஞ்சிச்சிட்டாங்களோ, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டு அதை செய்ய பழகுங்க. நீங்கள் கையை திறக்கும் போது தான் அவரே உங்களுக்கு தர்றதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியும். அது ஒரு பிரமாணம். விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் மாறாது. அறுப்பும் விதைப்பும் அல்ல, விதைப்பும் அறுப்பும். அப்போ எது முதல்ல நடக்கணும்? விதைக்கிறது தான் நடந்தாகணும். பெரிய தேவனை குறித்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவரை சந்தேகப்படாதீங்க. அவரை நேசிக்கும், அவரை அன்பு பாராட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாய் தேவ அன்பு எவ்வளவு பெரியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ திறக்கிறவனிடத்துல தான் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயல்பாகவே ஜனங்கள் கொடுக்க மாட்டாங்க, அது எல்லாருடைய சுபாவம். அப்போ அதை சரி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். சொல்லு, அதை போய் செய். அப்போ வாரந்தோறும் ஆவியானவர் அதை பேசும் பொழுது அதுக்கு நான் கீழ்ப்படியும் போது அவர்களுக்குள்ள இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு சிலர் அவங்களுக்குள்ள அந்த தீவிரம், இது கர்த்தருடைய சத்தமாக இருக்குது, எனக்கு என்ன ஆனாலும் நான் தீவிரப்பட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க தீவிரப்படும் போது அதனுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளில் தெரிய வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மூடப்பட்டிருக்கிற கைக்குள்ள ஆண்டவர் எதையுமே வைக்க முடியாது. அவரே விரும்பினாலும் மூடி இருக்கிற கைக்குள்ள தர முடியாது. உங்க கையை திறக்காம நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கையை திறக்க வைக்கிறதுக்கான வேலையை அவர் செய்கிறார். அப்ப கையை திறக்கிற இவனை நம்பி தான், இவனைத்தான் சுவிசேஷத்துக்கு நான் பயன்படுத்த முடியும். இவனைத்தான் ஒரு கோரேசை போல, ஒரு சாலமோனை போல, ஒரு தாவீதை போல என் காரியமாய் நான் சவதரித்து வைத்திருக்கிறேன். தாவீது சொல்லல, கர்த்தாவே உமக்காக நான் சவதரித்து வைத்திருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு, தேவ ராஜ்யத்தை குறித்தது அந்த ஆசை, அந்த பாரம். அப்போ அதுக்காகவே பிள்ளை படிக்குது, அதுக்காகவே வேலைக்கு போகுது, அதுக்காகவே சம்பாதிக்குது. சின்ன வயசுலேயே அந்த ஆசை கொழுந்து விட்டு உள்ள எரிகிறது. என்னால் தேவ ராஜ்யம் கட்டப்படணும், நான் 4 பேர் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனா நான் இருக்கணும். ஒரு தீவிரம். இந்த அவங்க அப்படி இருந்துட்டாங்க, இவங்க இப்படி, பிள்ளைங்க காது கேட்க அப்படிலாம் பேசக்கூடாது. நீ கர்த்தருக்குரியவள், நீ கர்த்தருக்குரியவன், நீ கடவுளால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பயன்படுத்தப்படணும். இந்த பூமியில் அநேக ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய கருவியாக ஆண்டவர் உன்னைய பயன்படுத்தணும்னு சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிட்டே வாங்க. உங்கள் பேர் உங்களுடைய பிரஸ்தாபத்துக்காக பிள்ளையை வளர்க்காதீங்க, கடவுளுடைய காரியங்களுக்காக நீங்கள் வளர்க்க பழகுங்க. நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத உயர்வுக்குள்ள அவன் கடந்து போயிடுவான். ஆமென். அந்த ஆசை முதல்ல உங்களுக்குள்ள வர்றது. அப்போ ஒருத்தர் சுவிசேஷத்தினுடைய அந்த பணிக்குள்ளாக, அந்த சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான், அதற்காக ஒரு காரியத்துக்காக தீவிரப்பட ஆரம்பிக்கிறான்னா அதை விட பெரிய ஒரு காரியம் இந்த பூமியில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது இயேசுவை பற்றின ஒரு செய்தி, ஒரு ஆண்டவருடைய காரியத்தை நான் வெளிப்படுத்துறதுக்காக என்னை நான் இணைச்சுக்கிறேன். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படுவதற்கு இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்து பரலோகத்திலே ஏறி இருக்கிறார். இது மனுக்குலத்தினுடைய நல்ல செய்தி. அத்தனையிலையும் ஒவ்வொருத்தருடைய பாடுகள், வேதனைகள் எல்லாமே அதில் இருக்குது.
அப்போ ஒருத்தன் வாழ்க்கையை தலையிலாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை சுவிசேஷத்தில் இருக்கு. இது கடந்து போறதுக்கு, இது கடந்து போயிடக்கூடாது. அதனால தான் கிறிஸ்தவர்கள் தரித்திரத்தில் இருக்கிறது பிசாசுக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைங்க தரித்திரத்தில் இருக்கிறது பிசாசுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, இவனுக்குள்ள ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்கள்லாம் கட்டப்பட்டுரும். அப்ப கட்டப்பற்ற கூடாதபடி அநேகர் பிசாசுக்கே உதவி செய்யறோம். எப்படி? பிரசங்கத்தின் மூலமா. ஆண்டவர் தான் தரித்திரத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் தான் ஏழ்மையை கொடுக்கிறார். இது மூலமா ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். இதுக்கு மத்தியில் நீங்க உங்களை பொண்ணா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்களை பரலோகத்துல பெரிய கிரீடத்தை வச்சிருக்கிறார். நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னா தேவ ராஜ்யம் கட்டப்பற்றும். கட்டப்பற்ற கூடாதபடி ஒரு எதிர்ப்பினுடைய சக்தி இந்த பூமியில வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில் நாமளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி சத்தங்களை உள்வாங்கிக்கிற கூடாது. தீவிரம் இயேசுனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி. அப்ப பாவிகளிடத்திலிருந்து எப்படி பிடுங்கி கொடுக்க முடியாது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவனே பாவி. சொல்லுவாங்க இல்லையா, அந்த எச்சி கையினால காக்காவை கூட விரட்ட மாட்டான். ஏன்னா இதுல 2 பருக்கு கீழே போயிடும், அதை காக்கா கொத்திட்டு போயிடும். அப்படிப்பட்டவன்ட்டு இருந்து ஆண்டவர் எப்படி எடுத்து தர்றான்? அதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் சாத்தியமா? பைபிளை வாசிங்க. ஆதியாகமம் 12:1 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சு ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற செய்தியை கொடுக்குறார். அவனும் அந்த சத்தத்தை கேட்டு உள்ள வந்துடுறான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா பஞ்சம் வந்துருச்சு. அப்போ பஞ்சம் பழைக்கிறதுக்காக எகிப்துக்கு போறாரு. எகிப்துக்கு தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது அந்த எகிப்தினுடைய ராஜா, அந்த நாட்கள் இந்த நாட்கள் எங்கேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே பணம் எல்லாம் புகழ்லாம் வந்துருச்சுன்னா அதை வச்சுட்டு பாவத்தினுடைய காரியங்களை செய்கிறதுல ரொம்ப இறங்கிடுவாங்க மக்கள். அந்த மாதிரி அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, அழகானவங்க யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்றதுக்காக தீவிரப்படுவாங்க. அப்போ யாராவது ஒருத்தனுக்கு அந்த பெண் வந்து மனைவியா இருப்பானா அவனை கொன்னுட்டு அவளை தூக்கிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி பயந்து ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா, தன் மனைவி இடத்துல பார்த்து, நீ என் சகோதரின்னு சொல்லிரு, ஏன்னா உன்னால எனக்கு எந்த தீங்கு வந்துடாதபடி. இதை மனசுல வச்சுட்டு அப்படி உள்ள போயிடறாங்க. அப்படி போகும்பொழுது போன மாதிரியே இங்கே சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊருக்குள்ள பக்கா ஒரு ஃபிகர் ஒருத்தி வந்துட்டான்னு சொல்லி அரச சபையில் எல்லாரும் ராஜா காது ஏற்க ஆகா ஓகோன்னு புகழ்ந்துக்கிட்டே, ராஜா என்ன பார்க்கவே இல்லை, புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாசிங்க 16 அவள் நிமித்தம் ராஜா ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. தன்னுடைய அழகான ஒரு பொண்ணுக்கு இவர் சகோதரனா இருக்கிறதுனால தன்னுடைய மச்சான அப்படி தாஸ்தா பண்றாரு. ராஜா இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க, நிறைய இருக்குது எடுத்துக்க, ஆனா உன் சகோதரி மட்டும் ஏன்ட்ட கொடுத்துரு. 17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். கடவுளைங்க சொப்பனத்தில் இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சா இப்போ இவனுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிரு. இந்த தேவன், அந்த தேவனுடைய மனுஷன், அவனுடைய மனைவி. அப்போ நம்மளாலாம் அந்த தெய்வ தெய்வத்தில் நிற்க முடியாது. ஒரு புல்லுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. மனைவியை அழைச்சிட்டு போன்னு சொன்னா இது இல்லை விஷயம். அடுத்த வசனம், பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான். 12 அழைச்சாரு. 13 பார்த்தீங்கன்னா ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். இந்த ஆஸ்தி எப்படி வந்தது? பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது.
அவனுக்கு அதை சேர்த்து குவித்து வைக்கக்கூடிய தொல்லை. ஆனால் அதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா தேவன் தன் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஆண்டவர் பிளான் பண்ணி பண்ணலை. பாவிக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அதை செய்யறதுனாலேயே அவன் அதற்கான தண்டனையாகவே இதை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் யாரையும் இந்த காரியங்களும் செய்ய வைக்கிறது இல்லை. அவன் பாவியா இருக்கிறதுனாலேயே இப்படி வந்து மாட்டுவான். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கடவுளுடைய காரியங்களுக்கு தீங்கு ஏற்படும்படியா வரும் பொழுது அதனால் தேவனுடைய நியாயம் இப்ப பார்க்கும்போது சரினே படும். ஆபிரகாம் மாத்திரம் நேர போய் நான் உடன்படிக்கையுடைய மகன் வந்திருக்கிறேன், 2 கோழியை கழுதியை கொடுங்க, 2 வேலைக்காரங்களை கொடுங்க, 5 பவுன் நகையை கொடுங்கன்னு போய் கேட்டிருந்தான்னா உடன்படிக்கைக்கு தேவன் எப்படி உண்மை உள்ளவராக இருந்து வேலை செய்யறாரு பாருங்க. ஏன் ஆபிரகாமுக்கு ஏன் இவ்வளவு தேவை? பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. ஏன் இவ்வளவு தேவை? ஆபிரகாம் மூலமாக இந்த பூமியில தேவன் தன்னுடைய நோக்கங்களை திட்டங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப ஆபிரகாம ஆண்டவர் நம்புறார். அப்ப பஞ்சத்தை தேவன் அனுப்பல, மாறாக பஞ்சத்துல அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு பஞ்சம் தேவனுடைய பிள்ளையை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்குது பாருங்க. கடவுள் பஞ்சத்தை கொடுக்கல, சத்துரு பஞ்சத்தை அனுப்புனா கூட உங்க வாழ்க்கையில குறைச்சல்களும் தாழ்ச்சி ஏழ்மை உள்ள வரும்பொழுது அதுக்கு மத்தியில் தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார். அப்ப எல்லாரையும் பஞ்சம் சாகடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவனை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பெரிய தேவனிடத்துல வந்திருக்கிறீங்க, அதனால உட்காந்து புலம்ப கூடாது. சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால நாங்க அப்படி கஷ்டப்பட்டோம், இப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் ஜெபம் பண்ணும் போது தான் எல்லாம் கிடந்து ஆடுது. புலம்பிடக்கூடாது. ஆடுதா தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆட்டமெல்லாம் நின்றோம். எப்பயுமே தேவனுடைய காரியங்களுக்குள்ள வரும்பொழுது ஒரு தீவிரம் உள்ள இருக்கிறது. கடவுள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பஞ்சமே வருது. ஆபிரகாமுக்கு வந்துச்சு. ஆனா அந்த பஞ்சத்தை தேவன் எந்த மனிதனும் அப்படி வாழ முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள. அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பாரு? ஆண்டவரே வருஷத்துக்கு ஒரு பஞ்சமாவது அனுப்ப மாட்டீங்களா? ஏன் பஞ்சம் வந்தா தானே நான் செழிக்கவே ஆரம்பிக்கிறேன். கடவுளுடைய கை அங்கே கூட இருக்கிறத பார்க்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 13:6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அந்த அளவுக்கு உள்ள ஆபிரகாமுடைய சொத்து மதிப்பு இப்ப கூடிருச்சு. அப்ப அது மாத்திரமல்ல, 14வது வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இந்த வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இப்ப இவர் நடந்து திரிகிறாரே, இதுல யாருடையது நினைக்கிறீங்க? ஏற்கனவே யாரோ ஒருத்தன் பத்திரம் போட்டு உட்காந்துருக்கிறான். அவர் விசாரிட்டு இறங்கிட்டாரு. அது சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே தியேட்டர் இருக்குது, பெரிய பெரிய கிரவுண்டா இருக்குது. ஆபிரகாம் அவர் விசாரிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்? உள்ளுக்குள்ள கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வானமும் பூமி என் தகப்பனுக்குரியதா இருக்கிறது, நான் உடன்படிக்கையினுடைய மகனாயிருக்கிறேன். இறங்கி நடந்துட்டார். உள்ளுக்குள்ள எதிர்பார்ப்போடு கூட, ஒரு ஆசையோடு கூட. தெரியாது அது யார் பேர்ல இருக்குது, எவன் எத்தனை வேலியை போட்டு வச்சிருக்கிறான், அது அவன்கிட்ட இருந்தெல்லாம் வருமா, அதெல்லாம் குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்? ஏற்கனவே இங்க பார்த்துட்டாரு, டேஸ்ட் பார்த்துட்டாரு. எப்படி அரண்மனைக்குள்ள ஒளிச்சு வச்ச காரியத்தை எடுத்து தேவன் தனக்கு கொடுக்க முடிஞ்சிச்சோ, அப்ப இப்ப பாத்தீங்கன்னா தீவிரம் வருது. அரண்மனைக்குள்ள இருந்தது மாத்திரம் இல்ல, ஆபிரகாமே ஒரு தேசத்தை நான் உனக்கு தர்றேன், நீ எந்த அளவுக்கு நீ நடந்து திரியிறியோ, நீ கால் மிதிக்கிற இடமே உனக்கு சொந்தமாக்கப்படும். இதெல்லாம் ரகசியம், பக்கத்து வீட்டில் கூட சொல்லிடாதீங்க. அவங்க வீட்டுக்குள்ள கூட உங்களை விட மாட்டாங்க. இதெல்லாம் விசுவாசம் வேணும், இதெல்லாம் ஒரு தீவிரம் வேணும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக. ஆண்டவர் உம்முடைய காரியங்களுக்கு இதெல்லாம் தேவையே. நம்மளே உழைச்சி நம்மளே ஒன்று சேர்த்து வச்சு ஒரு 3 சென்ட் இடத்த எங்கிட்டாவது அவுட்டரில் குறுக்கு சாலையெல்லாம் தாண்டி வாங்கி வச்சுட்டு அப்படியே பத்திரத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அது இன்னும் 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷம் கழிச்சு அதை பெருமையாக சொல்லிட்டு, இதை நான் எப்படி வாங்கினேன் தெரியுமா,
வாயை கட்டி வைத்த கட்டி வேர்வை சிந்தி வாங்கினது. அப்படிலாம் வாங்கக்கூடாதபடிக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. பாவியின் ஆஸ்தி எனக்கு சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பட்டணத்தில் அநேக சொத்துக்கள் நம்ம பேரில் மாற்றப்படும்படியாகவே இருக்குது. முதல்ல விசுவாசிக்க பழங்க. உங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, கர்த்தருடைய ஆசைகளை உடையவர்களாக இருங்க. வேலைக்கு போனால் 3 வேளைக்கு சாப்பிட்டோம் தூங்கணும், வேலைக்கு போனால் 3 வேளைக்கு சாப்பிட்டோன்னு திரும்ப திரும்ப அப்படி இல்லாமல், ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நீர் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு நாளும் சவால்களையும் ஒவ்வொரு நாளும் எதிர்ப்புகளையும் மேற்கொண்டு ஆண்டவரே உம்முடைய தயவை பெற்று நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்கே போரா இருக்குது. பேசுங்க, கர்த்தாவே பாவியின் ஆஸ்தி எங்க, எனக்குரியது எங்க, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. அப்ப ஆண்டவர் இந்த உடன்படிக்கையினுடைய மகன் நடந்து திரியும் போது என்ன ஒரு உணர்வு வந்திருக்கும். என் கையின் மூலமாக கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்பட போகுது, ஆண்டவருடைய தேவை என் மூலமாய் சந்திக்கப்பட, நான் கடவுளுக்காக அந்த பூமியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால தான் உங்கள் சரீரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியான தங்கி இருக்கக்கூடிய ஆலயம்னா அந்த ஆலயத்துக்கு உண்டான வேலையை செய்யணும். இல்லை ஆண்டவரே நான் எப்படியாவது 100 வயசுக்கு இருந்துடணும், 100 வயசு ஓகே டிக் பண்ணியாச்சு. ஆண்டவரே நான் பெரிய பணக்காரனாக இருக்கணும், ஓகே பணக்காரனா ஆயாச்சு. அடுத்து ஒரு வியாதி இருக்கக்கூடாது, ஓகே ஒரு வியாதி இல்லாமல் கொடுத்தாச்சு. அடுத்து தெரியல, எதுக்கு நான் பணக்காரனாக இருக்கணும், எதுக்கு நான் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கணும், எதுக்கு என் சரீரத்தை தேவ ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக மாற்றிருக்கிறார். எவ்வளோ பெரிய வேலை, கடவுளுடைய ஒரு ஆசை, ஒரு தேவையை சந்திக்கிறதுக்காக தான் நான் அந்த பூமியில் பிறந்திருக்கிறேன். அறிவு உள்ள வரும் பொழுது தான் அந்த தீவிரம் வர ஆரம்பிக்கும். எல்லாம் விசுவாசிக்கிற கஷ்டமா இருக்கு இல்லையா? பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு அது எப்படி வரும்? ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படி இருக்குது. அந்த அரண்களை உடைக்கிறதுக்கு தான் ஆவியானவர் கேட்க வைக்கிறார். விசுவாசிங்க, திரும்ப திரும்ப அதை பாருங்க, தியானிங்க. ஆண்டவர் நம்முடைய வேதத்தில் சொல்லி இருக்கிறது இது உண்மைதானா, இந்த காலத்தில் நடக்குமா? ஆண்டவர் எங்கேயும் ஒரு இடத்துல செய்யல. தொடர்ந்து வாசிங்க, ஆதியாகமம் 26:3. ஈசாக்குடைய நாட்களே ஒரு பஞ்சம் வருது. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் நாட்களில் வந்தது போல ஈசாக்குடைய நாட்களில் இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெலிஸ்தியர் தேசத்தில் இருக்கிறார். அங்கிருந்து எகிப்துக்கு கிளம்பும் போது அங்கே போகாத இங்கே இரு அப்படின்றார். அப்போ அந்த ஏரியாவில் இருந்து கடவுளுடைய சத்தத்துக்கு, அந்த உடன்படிக்கையினுடைய மகன் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஏன் இவனுக்கு பொறாமை வருது? இவன் பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில், இவன் பஞ்சம் பிழைக்க வந்தவன். நம்ம ஏரியாவுக்கு வரும்போதே இவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தான். ஆனால் ஏழை இல்லை, ஏன்னா அவங்க அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் சுமந்து கட்டிட்டு வந்திருக்கிறான். வந்து பார்த்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏன்னா விளைச்சல் இல்லை. அப்போ இவன் நிலங்களை எல்லாத்தையும் போட்டுட்டு போனால், இவன் எல்லா நிலத்தையும் போய் இவன் கை வச்சு இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உடன்படிக்கை இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் அனுகூலங்களை கர்த்தர் உண்டு பண்ணுறார். எல்லாராலையும் முடியலன்னு போட்டு போனதை ஃபுல்லாக இவன் எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தான். வர வர விரித்தடைந்து மகா பெரியவன் ஆயிட்டான். அத்தனை பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எரிச்சல். ஏன்? பஞ்சம் பிழைக்க நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தவன் இன்னைக்கு நம்ம நிலத்தை யூஸ் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான். பாவியின் ஆஸ்தி எப்படி அவனுக்கு போது பாருங்க. நிலங்களில் இவன் விதைக்க ஆரம்பித்தான், இங்கே 100 மடங்கு விளைச்சல். ஏற்கனவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இவர் மேலே இருக்குது. இன்னும் ஏன் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படணும்? அந்த தேசத்தில் ஏழைகள் யாருமே இல்லையா? கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லையா? கடவுள்னா ஏழையெல்லாம் ஆசீர்வச்சிருக்கணும். கடவுள் ஏழை பணக்காரனாக பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை. எவன் ஒருத்தன் தன் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிறானோ அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் உங்கள் ஏழ்மத்தனத்தை பார்த்து, உங்கள் அழுகையை பார்த்து, உங்கள் கெஞ்சுதலை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. அப்படி ஏதாவது நினச்சிங்கன்னா தூர தள்ளிடுங்க. தெய்வம் எப்படி ஏங்குகிறாருங்கிறத கண்டுகொள்றதுக்கு தான் தேவன் வேதத்தை கொடுத்துருக்கிறார். ஈசாக்கு ஏற்கனவே நிறையா இருக்குது, ஏன் அவனை இவ்வளோ பெரிய ஆளாக்கணும்? தொடர்ந்து தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனுடைய சத்தத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒன்றுமே இல்லாத ஆளுக்கு கொஞ்சம் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிடுது.
அதனால தான் ஆரம்பத்திலேருந்து நான் பண்ணுறது எல்லாமே கர்த்தருக்காக. கடைசியில் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டுலாம் இந்த உடன்படிக்கையெல்லாம் விட்டுட்டு கிடைச்சது போதுன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை உங்களிலே துவக்கினவர், முடிவு வரிந்து நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னும் அழகாகணும், இன்னும் அதிகமாகணும், இன்னும் நீர் விரும்புகிற அந்த காரியங்களுக்குள்ளாக நான் போகணும். அடுத்து யாக்கோபின் நாட்கள், ஆதியாகமம் 31. இது ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க, ஹோல் பைபிள்லையும் இருக்குது பாவியின் ஆஸ்தி எப்படி நீதிமானுக்கு வருகிறதுங்கிறது. ஆதியாகமம் 31:6. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதெல்லாம் எங்கேயோ நீங்கள் இருக்கிறீங்க இந்த வசனத்துக்குள்ள. நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் உங்களை வஞ்சித்து உங்களுடைய உழைப்பெல்லாம் உறிஞ்சு உங்களை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேற விடாதபடி உங்கள் பேரில் பொறாமையில் வச்சு, ஆனால் உங்களுக்கு கீழேயே அவங்களுக்கு கீழேயே வச்சுருப்பாங்க. நீங்கள் முன்னேறக்கூடாது, உங்கள் தலை நிமிந்துடக்கூடாது, நீங்கள் நல்லா வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட இடங்களில் உடன்படிக்கை எப்படி வேலை செய்யுது? புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். இதுதான் பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறது. எப்படி கடவுள் செய்வார்? நிற்கிறது உள்ள. இத்தனை வருஷம் நான் உழைச்சிருக்கிறேன். அதெல்லாம் யாக்கோபு சொல்லும்போது யார்கிட்ட உழைச்சிருக்காருன்னா சொந்த தாய்மாமா 10 முறை சம்பளத்தை மாற்றினா ஏற்றி கொடுக்கல. ஐயோ நான் தெரியாம இந்த அமௌண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேப்பா. அடுத்த நாள் தூங்கி வந்து ஐயோ நான் இப்படி சொல்லலையே, நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியோ, நான் அப்படி சொல்லலையே, நான் இப்படித்தானே சொன்னேன். இப்படி 10 முறை மாற்றிருக்கான் மனுஷன். சொந்த தங்கச்சி பிள்ளை எவ்வளோ கொடூரமானவன்ல. ஆனால் அதுக்கு மத்தியில் உன் தகப்பன் எனக்கு தீங்கு செய்ய என் கர்த்தர் விடலை. காரணம் என் மேலே இருக்கிற உடன்படிக்கை. அதனால தான் நீங்கள் இதை லேசாக நினைக்காதீங்க. மாதந்தோறும் வந்து திருவிருந்தர் எடுத்துகிட்டு போகிறோமே, அதை லேசாக நினச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு உங்களை தூக்குறதுக்கு, உங்களை உயர்த்துறதுக்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆண்டவர் அதை தந்திருக்கு. அதுக்கு மீது இருக்கிற அந்த விசுவாசம். அதனால தான் அதை நிதானித்து அதில் பங்கெடுங்க. அது என்னது? அப்போ கர்த்தர் இவனுக்காக வேலை செய்கிறார் பாருங்க. எடுத்து கொடுத்தாராம். அப்போ என்னை பஞ்சத்தில் அழிக்கிறவர் கர்த்தர் இல்லை, பஞ்சத்தின் மத்தியில் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற அக்கிரமக்காரனிடத்திலிருந்து எடுத்து உங்களிடம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இல்லை விசுவாசிங்க. அடுத்து இன்னொன்று யாத்ராமம். இதாவது ஒரு நபர்களை குறித்து பேசப்பட்டது. யாத்ராமம் 11ஆம் அதிகாரம் 1 அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் மேலே வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள். ஒரு தேசத்தில் அத்தனை பேரும் தரித்திரத்தில் இருக்கக்கூடியவங்க, அடிமைகள். அத்தனை பேரும் ஒரு கழுத்துலேயே காதில் ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாத அந்த ஜனங்கள். ஒரு நாள் ராத்திரியில் சீனை ஒரு தேசமே இப்போ ஐஸ்வர்யவானாய் மாறுது. அந்த காட்சி இது. கடவுளால் ஒருத்தனையும் கோடீஸ்வரனாக்க முடியும், ஒரு தேசத்தையும் கோடீஸ்வரனாக்க முடியும். ஒரு சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரே நாளில் கோடீஸ்வரனாக்க முடியும். அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் செய்கிறார். அதனால தான் அவர் பெரியவர். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர். இதுக்கப்புறம் தான் இந்த பாட்டை மோசே பாடினார். இப்படிப்பட்ட பிரமிப்பில் இருந்து வந்து பாடியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் அநியாயம் இல்லையா? அநியாயம் இல்லை. ஏன்? 430 வருட உழைப்பை சுரண்டி வச்சிருக்கிற அந்த தேசத்தில் அத்தனை பேர் இந்த ஜனங்களுடைய
வருமானம் கொடுக்கல, சரியான சாப்பாடு கொடுக்கல, இவங்களுடைய உழைப்புலையே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க 430 வருடம். மொத்தமா சேர்த்து எல்லா அரியரையும் வட்டியோட போட்டு ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா காட்சியை பாருங்க. அங்கே மட்டும் ஆண்டவர் வேலை செய்யல, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மட்டும் ஆண்டவர் வேலை செய்யல, எகிப்தியருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணினார். கடவுள் சொல்றதுக்கு முந்தின நாள் நீங்க போய் கேட்கக்கூடாது, கேட்டிருந்தா அடிதான் விழுந்திருக்கும். ஆனா கடவுளுடைய சத்தத்தை கேட்டு அப்படி புறப்பட்டு போகும்பொழுது இங்க நடந்த காரியங்களை பார்த்தா கலட்டி கலட்டி கொடுத்து, நல்லா இருப்பீங்க, எங்க தேசத்தை விட்டு போனா போதும். ஸோ அப்படித்தான் இன்னைக்கு புறப்பட்டு வந்தாங்க. இப்ப செங்கடலை பிளந்து உள்ள நடந்தது வனாந்தரத்தில் வந்திருக்கிறாங்க. வந்தா யாத்திராகமம் 12:35 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இது மாத்திரம் இல்ல, மோசே எகிப்தியருடைய கண்களில் பெரியவன், அந்த இன்ஃப்ளூன்ஸை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவரே கொடுக்கிறார். உங்களை குறிச்சதான ஒரு இன்ஃப்ளூன்ஸ். உங்களை பார்க்கும்போது நீங்க அதுக்கு தகுதியாகவே, நமக்கே தெரியும், நமக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். அவங்க நம்மளை பார்க்கறதும் நமக்கு கொடுக்குற அந்த மரியாதை, அவங்க நமக்கு செய்யறதெல்லாம் பார்க்கும்போது கூச்சம், அதுக்கு நம்ம தகுதி இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் கர்த்தரே அந்த பார்வையை கொடுக்கிறார். உங்களை அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இன்ஃப்ளூன்ஸ் உள்ள ஒரு ஆண்டவர் மாத்துறார். காரணம் பின்னால் நீங்க இல்லைங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த உடன்படிக்கை ரத்தம். அதனால ரத்தத்தெல்லாம் தள்ளிட்டு மேலையில் வந்து நின்றக்கூடாது. கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை மூடிக்கொள்ளும். இது அத்தனையும் உடைய கிருபை இந்த வாழ்க்கை. எகிப்தியர்ல இருக்கிற எல்லாரும் பார்க்கும்போது மோசே பெரியவனா தெரிஞ்சான பார்வோனை விட. கடவுளே அப்படிப்பட்ட பார்வையை உண்டு பண்ற. நீங்கள் புறப்பட்டு போய் பாருங்க, விசுவாசிங்க. இதெல்லாம் கொள்ளையிட்டார்கள். யாத்திராகமம் 15 இப்படி கொள்ளையிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. 8:9 உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தி ஆகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். அதாவது இவங்களை அனுப்பிட்டு, இந்த ஜனங்களை அனுப்பிட்டு நல்லா இருப்பீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு, உங்க சும்மா இல்ல போக விட்டுட்டு இவர்களை திரும்ப துரத்தி வர்றான், பின்தொடர்ந்து வர்றான். எதுக்கு? அந்த ஜனங்களை அடிமைப்படுத்துறதுக்கு இல்ல. ஒரு நாள்ல ஒரு தேசமே கோடீஸ்வரனா போயிட்டு இருக்குது. அதே ஒரு நாள்ல ஒரு தேசமே தரித்திரமாய் நிக்குது. தன்னுடைய தேசத்தினுடைய மொத்த சொத்துக்களையும் சூறையடிட்டான், கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி போயிருக்கிறான். அப்ப அந்த ஒரு நாள்ல நடந்த அந்த மாற்றம் அவனால இருக்க முடியல. எகிப்துல அந்த ஜனங்களால் இருக்க முடியல. ரதங்களை கட்டிட்டு குதிரையை பூட்டிக்கிட்டு திரும்ப துரத்தி போறான். ஏன்? அவன் இத்தனை ஆண்டு காலமா சபதரிச்சு வச்சிருந்த அந்த தேசத்தினுடைய சொத்து எல்லாமே இந்த கண்ணுக்கு முன்னால அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு நாள்லயே ஒரு தேசம் கோடீஸ்வரலா நிக்கிறாங்க. ஒரு தேசம் இங்க பஞ்சமா இருக்கு. எகிப்து முழுவதும் பஞ்சம், தரித்திரத்துல வந்துருச்சு. அவனை போக விட்டாலும் இவனால முடியல. நான் தொடருவேன், அவனை பிடிப்பேன், என் ஆசை அவனை தொடர்ந்து பிடிச்சு அவன் என் பட்டயத்துக்கு அவனை விரையாக்கிட்டு என் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லி உள்ள வந்தான். கடைசியில் நடுக்கடல்ல வரும்பொழுது அவன் மடிந்தார்கள் பார்க்கிறோம். செங்கடல்ல எப்படி ஒரு நாள் ராத்திரியிலேயே ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. சாகினாலதான் இப்பையும் தேவன் தேசங்களின் சொத்துக்களை எடுத்து தன் பிள்ளைகளுடைய கையிலே கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமானது. யாருடைய பணத்துக்கு நம்ம ஆசைப்படலை, யாருடைய சொத்துக்கு நம்ம ஆசைப்படலை. ஆனா தேவனுடைய காரியங்களை சொல்லியிருக்க, பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் தேசத்தை ஆசீர்வதிக்கப்படும்படி. யாரோ வெளிநாட்டில இருந்து யாரோ ஒருத்தங்க தந்துதான் நம்ம வாழணும்லாம் இல்ல. உடன்படிக்கையில் நீங்க உண்மையா இருங்க, அவர் உண்மையாய் இருக்கிறார். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆகையினாலதான் நீங்க உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க எப்படி தரித்திரத்தில் இருக்க முடியும்? உங்களை கொண்டுதான் ஆண்டவர் உலகத்தை ஆசீர்வதிக்க போறாரு. அப்படி ஆசீர்வதிக்கப்பட போற நீங்க எப்படி தரித்திரத்தில் இருந்துட்டு எப்படி உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும்? அதனால தரித்திர புத்தியெல்லாம் உடைங்க. இல்ல நம்ம
சின்ன வயசுலேருந்தே தப்பான காரியங்களை கேட்டிருந்திருக்கலாம். கர்த்தாவே, என்னால் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படி, என்னால் 4 பேருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும். இது உமக்கு அடிமை. அடிமைனா கர்த்தருடைய சத்தத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்துறோன்னு அர்த்தம். ஆண்டவர் உன்னை சொல்லியிருப்பார், ஆனால் அதற்கு எதிராக நின்று யோசிக்கிறது இல்லை. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எந்த எண்ணங்களையும் கீழ்ப்படுத்த பழகுங்க. கடவுள் ஒன்று சொல்லுவார், ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம். கடவுளுடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. உடன்படிக்கையில் இதெல்லாம் உச்சம், மேன்மையான காரியம். உங்களை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்குறாரு, அறிவை தர்றார், ஞானத்தை தர்றார், திறமையை தர்றார். அதோடு கூட ஆண்டவர் நிற்கலையாம், இன்னும் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஒரு ஆள் சம்பாதிச்செல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பத்தாது. அப்போ என்ன செய்கிறார்? பாவிட்ட இருக்கிறது அவனுக்கு சேர்த்து குவித்து வைக்கக்கூடிய தொல்லையை கொடுத்த ஆண்டவர் தன் வசமாய், தனக்கு எவன் நல்லவனாய் இருக்கிறானோ அவன் வசமாய் கொடுக்கும்படி சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு நியமித்திருக்கு. அதனால தான் சீக்கிரம் ஒன்று பாவியை மனம் திரும்ப பண்ணுங்க. பாவியினுடைய வழியில் நீங்கள் கற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா நாளைக்கு அது இதே வசனம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாவத்திலிருந்து பாவத்தினுடைய காரியங்களில் சம்பாதிச்சு வைக்கும் போது நிச்சயம் அது ஒரு நாள் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை பாவி லிஸ்ட்டில் வைக்கல, நம்மளை நீதிமான்கள் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறதுனால நீதிமானுக்கு என்னெல்லாம் செய்யப்படும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வருது. பாவியின் ஆஸ்தி எனக்காக சேர்த்து வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அது எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும்? என் கை திறக்கப்படும் போது. என் கை தேவ காரியங்களுக்கு, தேவனுடைய காரியங்களுக்காக. ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற 5லிருந்து நான் கொடுக்க, அது இல்லை, குறைவிலிருந்து நீங்கள் தரவே வேண்டாம். தேவ ராஜ்யத்தை குறைவிலிருந்து கட்டுறதில்லை. ஆண்டவரை நான் நம்புகிறேன், கர்த்தர் என்னை விசுவாசிக்க பண்ணி இருக்கிறார், அவருடைய உடன்படிக்கை நான் நம்புகிறேன். அங்கிருந்து வாங்க, பெரிய ஐஸ்வர்யத்துக்குள்ளே வாங்க, அங்கிருந்து தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. அதனால தான் தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களாக ஆக்குறவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். எப்படி? உடன்படிக்கையினுடைய அறிவை கொடுக்குறார், வெளிச்சத்தை கொடுக்குறார். ஸோ அப்போ நீங்கள்லாம் தேவனுடைய உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால புறப்பட்டு போங்க. உங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும். கர்த்தாவே, பாவியின் ஆஸ்தி எனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய காரியங்களுக்காக, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள அந்த தீவிரம் வரட்டும், அப்படிப்பட்ட இருதயம் எனக்குள்ளாக உண்டாகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க. பைபிளில் வரும்போதெல்லாம் கடந்து போயிடக்கூட அந்த வசனத்தெல்லாம் நின்று கவனிங்க. ஹோல் பைபிளை எடுத்து பாருங்க, இன்னும் எப்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டதாக இருக்குது. நிச்சயம் ஆண்டவர் உங்களை பண விஷயத்தில் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க, அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனேயுமா நன்றியோடு கூட துதிக்கிறோம், உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, ஐஸ்வர்யத்தின் மீது ஆசை உடையவர்கள் அல்ல, உம்மீது இருக்கிற அந்த ஆசை, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், நீர் தருகிற எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக, உம்முடைய ராஜ்யத்தினுடைய செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய அந்த தீவிரம் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பற்றி பிடிப்பதாக. பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டதாக இருக்கிறது ராஜா. தகப்பனே, இந்த பூமி முழுவதும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்குரியதாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, கிறிஸ்து நீர் இந்த பூமியிலே வந்தது, ஆண்டவரே நீர் மரித்தது, ரத்தம் சிந்தினது, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த அந்த நல்ல செய்தி, ஆண்டவரே இனி ஒரு பாவி கூட நரகத்திற்கு செல்லக்கூடாதபடி ஆண்டவரே நீர் செய்து முடித்த அந்த செயலை கொண்டு செல்லக்கூடிய மகா பெரிய அந்த திட்டத்திலே உடைய சபையாய் எங்களை இணைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ராஜாவை. எங்களால் ஆண்டவரே உமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அதை செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படியாய் அந்த திராணி, அந்த பெலன், ஆண்டவர் இந்த உணர்வுள்ள இருதயம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் ராஜா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதை உணரச் செய்யுங்க. உடைய உடன்படிக்கை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கத்தக்கதான கிரியைகள் ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளிலும் நடப்பதாக ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தர் தாமை காத்து வழி நடத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.